இப்போ ரீசெண்டா வேல்முருகன் ஒருத்தர் நம்ம தளபதி கல்வி விருதை கொடுத்தத கொச்சை பத்தி பேசியிருக்காரு தெரியுமா? அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு வயசு பொண்ணை கூட்டு போறான், நாளைக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு +2 முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறான். அறிவு வேணும் தமிழனுக்கு. பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சு கொடுக்கறத அனுமதிக்கிற எந்த நடிகனுக்கு செய்யறது? இது என்ன ஈன பிறவி? தமிழுடைய பிறவியா இது? இப்ப நான் அவரை தளபதி தப்பா பேசிட்டாருன்னு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல வரல. அரசியல்னு வந்துட்டா நம்ம இதெல்லாம் கடந்துதான் போகணும். ஆனா அவரு யூஸ் பண்ணிருக்க வார்த்தையெல்லாம் காது கொடுத்து கூட கேட்க முடியல. எப்படி ஒரு கட்சி தலைவர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு பொது வெளியே இவ்வளோ ஆபாசமா பேச முடியும்? நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்த பிள்ளைங்களை கூப்பிட்டு மோட்டிவேட் பண்ணி இன்னும் நல்லா படிங்கன்னு சொல்லி கூட ஒரு போட்டோ எடுத்து மோட்டிவேட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அதை இவ்வளோ கொச்சப்படுத்தி பேசியிருக்கீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? தளபதியை பார்க்க கூட்டிட்டு போன பேரண்ட்ஸை பார்த்து தமிழன்னா அப்படின்னு கேட்டது மட்டும் இல்லாம ஒரு ஆபாச வார்த்தையில சொல்லி விட்டுறீங்களே. இந்த விழாவை கொச்சப்படுத்தி ஒரு பப்ளிக் மீட்டிங்ல ஆபாசமா பேசியிருக்கீங்களே, நீங்க ஒரு நல்ல தமிழனுங்களா? நீங்களாம் எவ்வளோ வருஷம் அரசியல் பண்ணி எஜுகேஷன் சிஸ்டமை நாசம் பண்ணிட்டீங்க. அதை மாத்துறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, அது உங்களுக்கு பிரச்சனை. உடனே தமிழனா தெலுங்கனா கதற ஆரம்பிச்சிட்டீங்க. இதெல்லாம் இவ்வளோ வருஷமா அரசியல் பண்ணிட்டு இருக்க நீங்க பண்ணிருக்கணும். நீங்க மன்னிப்பெல்லாம் ஒன்றும் கேட்க வேண்டாம். என்ன இப்படி தப்பா பேசிட்டுருந்தீங்க ஜஸ்ட் யோசிச்சாலே போதும். நம்ம வீட்லயே பெண் பிள்ளைங்க இருப்பாங்களே நினைச்சு வருத்தப்படுங்க போதும். எங்க தளபதி அரசியல் எப்பவுமே டீசென்ட் அப்ரோச், டீசென்ட் அட்டாக். கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.